போன்ற மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்திய ஷேக் ஹசீனாவை இந்த இந்தியா அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் ஷேக் ஹசீனாவுடைய அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து அவரை பங்களாதேஷுக்கு நாடு கடத்த வேண்டும் என்று பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா கட்சியை தவிர்த்து மொத்த அத்தனை கட்சிகளும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றன. வங்கதேசத்துடனான இந்திய உறவுகளில், இந்திய முடிவுகளில் மம்தா பானர்ஜிக்கு ஒரு முக்கியமான ரோலை மோடி கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும். அவங்க பண்ண மாட்டாங்க. காட்டன் நேரடியாக அமெரிக்காவிலேருந்து 0 டேக்ஸில் பங்களாதேஷ் இறக்குமதி பண்ண போகுது. ப்ளஸ் அதில் உற்பத்தி ஆகிற ஆடைகளை, பின்னல் ஆடைகளை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண போகுது. அப்போ இந்தியாவில் விளையிற காட்டன் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். விவசாயிகள் தற்கொலையில் போய் முடியும். தாண்டியும் பெரும்பாலானவர்கள் மத சார்பற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். பங்களாதேஷில் பெரும்பாலும் மத சார்பற்றவர்கள். அங்கே இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தொடர் வன்முறை வெறியாட்டத்தை கூட அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கின்றன. ஆளும் கட்சியும் கண்டனம் தெரிவித்து. ஆனால் இங்கே மோடி கவர்மெண்ட்டில் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக எவ்வளோ தாக்குதல் தொடுத்தாலும் கண்டனம் எதிர்கட்சிகள்கிட்ட வரும், மீடியா கிட்ட வருமே ஒழிய பிஜேபி காரங்கிட்ட வராது, ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட வரும். இந்திய அரசியலுடைய ஒற்றைத்தன்மை என்பது இன்றைக்கி உறவு சீர்கட்டு சின்னாபின்னமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பங்களாதேஷனுடனான உறவை மேம்படுத்துவதில் மோடி அரசுக்கு புத்திசாலித்தனமான புதிய அணுகுமுறை ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. அரசியலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி கண்டு கொண்டிருக்கிறது. அது குறித்து உரைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். சார், வங்கதேசத்தில் ஒரு புதிய அரசு ஃபார்ம் ஆயிருக்கு. தாரிக் ரஹ்மான் ஏற்கனவே ஷேடோ பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரைம் மினிஸ்டராகவே வந்து பதவி ஏற்றிருக்காரு. அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அவர் இப்போ மறைந்த இராணுவ ஆட்சியாளர் ஜெனரல் ஜியாவுர் ரஹ்மானுடைய மகன் காலிதா ஜியா, அவங்க அம்மாவும் பிரதமராக இருந்திருக்காங்க. ஒரே குடும்பத்திலேருந்து 3வது வாரிசு அரசியலின் நீட்சி என்பது ஆசியா முழுவதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவர் அமெரிக்காவில் ஒரு 2 நாட்கள் இருந்தார். லண்டனில் இருந்தார். 2024 ஆகஸ்ட்டில் அங்கே பெரிய புரட்சி வெடித்தது. உங்களுக்கு தெரியும், ஷேக் ஹசீனா துரத்தி அடிக்கப்பட்டார். வரமுறையற்ற ஊழல், மனித உரிமைகளை காலின் கீழ் போட்டு மிதித்தது, பத்திரிகையாளர்களை வேட்டையாடுது, பத்திரிகை நிறுவனங்களை மூடியது, அவருடைய மேற்பட்ட இளைஞர்களை 1500 கொலை செய்தது போன்ற மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்திய ஷேக் ஹசீனாவை இந்த இந்தியா அடைக்கலம் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அங்கு அதன் பிறகு முகமது யூனிஸ், அந்த எக்கானமிஸ்ட் அண்டு சிறு குறு தொழிலில் கடன் கொடுப்பதில் நிபுணராக பெற்றவர், நோபல் பரிசு அவருடைய தலைமையில் அவர் அட்வைசராக இருந்து ஒரு அரசு, இடைக்கால அரசு இருந்தது. அதன் பிறகு தேர்தல்கள் நடத்தப்பட்டு ஒன்று ரெஃபரண்டம், ஜூலை டிக்ளரேஷன் அவங்க சொல்கிறாங்க, ஜூலை நேஷ்னல் சார்ட்டர் 2025 அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றுவதற்கான ஒரு கருத்து கணிப்பு நடந்தது. 2வது தேர்தலையும் 60% மேலே இவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பிஎன்பி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. மதவாதிகளான ஜமாயத் இஸ்லாமியும் ஓரளவு இவருடைய கூட்டணி கட்சி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 67 சீட்டு வாங்கியிருக்காங்க. அந்த புரட்சிகரமான அமைப்புகள் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. ஐ திங்க் ஷேக் ஹசீனா கட்சி போட்டியிடவே அனுமதிக்கப்படவில்லைன்னு நினைக்கிறேன். தடை செய்யப்பட்டு. இதுக்கு முன்னால் ஷேக் ஹசீனாவுடைய அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து அவரை பங்களாதேஷுக்கு நாடு கடத்த வேண்டும் என்று பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா கட்சியை தவிர்த்து மொத்த அத்தனை கட்சிகளும் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றன. மிகப்பெரிய அளவில் பதவியேற்பு நடந்திருக்கிறது. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த பதவியேற்பில் இந்தியாவிலேருந்து பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் கலந்துக்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக மந்திரிங்க போவாங்க, இல்லை பிரதமர் போவார். இந்த தடவை ஸ்பீக்கர் போகிறார். ஸ்பீக்கர் வந்து அப்பொலிட்டிக்கல், அப்படி தான் கருதப்படுவார். காமனான பர்சன், ரூலிங் பார்ட்டி 2 பேரும் சேர்ந்தது அவர். பட் ஸ்டில் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருந்திருக்கணும். ஜெய்சங்கர் போகாமல் ஓம் பிர்லா ஏன் போனார்னு புரியல. அட்லீஸ்ட் ஃபாரின் செக்ரட்டரி போயிருக்காரு, ஓம் பிர்லா போயிருக்காரு. ஓம் பிர்லா வந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணலான்றது அது ஓகே, பட் அது பத்தாது. ரூலிங் பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ், பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இருக்கணும். அட்லீஸ்ட் யாராச்சும் ஒரு மினிஸ்டர் போயிருக்கணும். அத்தனை மினிஸ்டர், அதைத்தான் நான் சொல்லுகிறேன். யாராவது ஒரு மந்திரி, குறைஞ்சது ஒரு எம்ஓஎஸாவது போயிருக்கணும். இதை விட வேற என்ன வேலை ஜெய்சங்கருக்கு? ஊர் சுற்றி வர ஜெய்சங்கர் போல, உள்துறை அமைச்சர் போல, பாதுகாப்பு அமைச்சர் போல, டாப் 4 நிர்மலா சீதாராமன் போல, மாறா ரொம்ப லோ லெவலில் இருக்கக்கூடிய ஒருவரை அனுப்புகிறாங்க. இது எந்த விதத்தில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து அவர் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ன்றதெல்லாம் வந்து அது
அது வந்து கேட்கறதுக்கு நல்லா வேணா இருக்கும். வித்தின் த பார்லிமெண்ட்டாக நம்ம வர எடுத்துக்கலாம். ஆமாம், இஸ் நாட் அ ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப், அதாவது இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ். ஆகவே இந்த முறை மோடி போவார்னு எதிர்பார்த்தாங்க. மோடி போவாட்டியும் பரவாயில்ல, பல காரணங்கள் இருக்கலாம், பாதுகாப்பு காரணங்கள் உட்பட. பட் ஜெய்சங்கர் கண்டிப்பாக போயிருந்துருக்கணும். ஜெய்சங்கர் போகாதது ஆச்சரியத்தை கொடுக்குது. ரொம்ப லோ லெவலில் இருக்க ஓம் பிர்லாவை அனுப்பிட்டு அதுக்கு கீழே இருக்க ஃபாரின் செக்ரட்டரி அனுப்புறதுன்றது இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏற்கனவே அங்கே இருக்கிறது ஒரு மதவாத அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறுபான்மையார் மீதான தாக்குதல், இந்து கோயில்கள் இடிக்கிறது, அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. சமீபத்தில் ஒரு 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட போய் எப்படி சேர்றதுன்னு ஒரு பெரிய ஒரு கொஷின் மார்க் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக அசீம் முனீருக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் இப்போதைக்கு பங்களாதேஷ் ஃபுல்லாகவே இருக்குது. இந்துக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஒருவேளை இங்கேருந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே போய்ட்டு வெல்கம் பண்ணிட்டா, ஒருவேளை அவங்க அங்கே இருக்க இந்துஸ் மீது திருப்பி தாக்குதல் நடத்தினா அதை கேட்க முடியாதோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்கும்ல. இல்லை ஒருவேளை திருப்பி அவங்க பாகிஸ்தானோட இணைவதற்கான வாய்ப்புன்ற மாதிரி விஷயங்கள் நோக்கி நகர்வாங்களான்ற ஒரு இல்லை, அந்த டேஞ்சர் ஆல்வேஸ் இருக்குது. பட் நான் வந்து ஓம் பிர்லா போயிட்டு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ், ஃபாரின் மினிஸ்டர் போகாதது, அமித்ஷா போகாதது, ராஜ்நாத் சிங் போகாதது, டாப் 4 போகாதது, அல்லது எம்ஓஎஸாவது போயிருக்கணும் அவங்களும் போகாததுன்றது சீரியஸ் லேப்ஸாக தான் நான் பார்க்குறேன். இப்படி போகிறதால வந்து அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கும், பங்களாதேஷோட இணையணும் என்ற கோரிக்கை வலுக்கும் என்பதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச கற்பனைகள் தான் நான் பார்க்குறேன். நீ போனாலும் போவாட்டியும் அந்த போக்குகளை நீடிக்க தான் போகுது. மோடி கவர்மெண்ட்டோட இந்த டெசிஷனுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் காரணம் கிடையாது. இவங்க ஏதோ ஒரு விதத்தில் பொலிட்டிக்கலாக பங்களாதேஷை என்கேஜ் பண்ண பெரிய அளவில் ஆர்வம் காட்டவில்லையோ என்ற சந்தேகம் தான் எழுகிறது. மோடியை வாங்கன்னு அவங்க கூப்பிட்டாங்க. மோடி போயிருந்தால் எனக்கு தெரிஞ்சு வந்து அது நன்றாக இருந்திருக்கும். ஏன்னா தேர்தல் வரும் நாட்களில் வந்து அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரலாம். இந்திய பங்களாதேஷ் உறவில் ஏற்பட்டக்கூடிய இந்த விரிசல்கள் வந்து கணிசமான அளவு இட்டு நிரப்பப்படலாம். பட் கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பை இக்னோர் பண்ணிவிட்டு ஓம் பிர்லா இஸ் அ காம்ப்ளிகேட்டட் கேரக்டர் இந்த இஷ்யூவில், நாட் இண்டிவிஜுவல் ஓம் பிர்லா, ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா. அதாவது நீங்கள் வந்து ஸ்பீக்கரெல்லாம் எப்போ அனுப்புவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு தேசத்தில் ஸ்பீக்கர் செத்துடுறாரு, இந்தியாவில் வந்து சீரியஸ் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்குன்னா தான் ஸ்பீக்கர் அனுப்புவாங்க. ஸ்பீக்கர் ஷுட் பி பொலிட்டிக்கல் ஆக்சுவலாக. அவரை கொண்டு போய் நீங்கள் இந்தியாவோட ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து பங்களாதேஷில் அனுப்புறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மோடி அரசு தப்பித்துக் கொள்கிறது, எதுலேருந்தோ தப்பித்துக் கொள்கிறது. நீங்கள் சொல்லவே கூட அதுக்கு காரணமாக இருக்கலாம். பங்களாதேஷில் யூஸ்வலாக வெஸ்ட் பெங்கால்லேருந்து கூட சில சமயம் போவாங்க, ஏன்னா தொப்புள் கொடி உறவுக்கணும். இந்த மாதிரி போனதாக தெரியல அவங்களுக்கு. முக்கியமான எல்லா டிசிஷன்லையும் வெஸ்ட் பெங்காலில் வந்து கவர்மெண்ட் ஷுட் கீப் தம் இன் லூப். அதையும் செய்யறதில்லை. இப்போ இலங்கை பிரச்சனையில் எப்படி முக்கியமான முடிவு எடுக்கும்போது இந்திரா காந்தி காலத்தில் கருணாநிதிக்கோ அல்லது எம்ஜிஆருக்கோ பதில் சொல்லுவாங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இப்போ இல்லை. ஆகவே இது எதை நோக்கி போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்திய அரசியலுடைய ஒற்றைத்தன்மை என்பது இன்றைக்கி உறவு சீர்கட்டு சின்னாபின்னமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பங்களாதேஷனுடனான உறவை மேம்படுத்துவதில் மோடி அரசுக்கு புத்திசாலித்தனமான புதிய அணுகுமுறை ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. அவங்க உண்மையிலேயே உறவு சீர்படணும்னு விரும்புகிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய அனிமாசிட்டி தொடரக்கூடாதுன்றது மோடி அமித்ஷாவோட விருப்பம். அது பாராட்டுக்குரியது கண்டிப்பாக. ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்வேரிங்கனுக்கு வந்து நீங்கள் யாரை அனுப்புறீங்கன்றது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வங்கதேசத்தோடு இருக்கக்கூடிய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதையும் காட்டுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து யாராவது ஒரு அமைச்சர் டாப் 4ல் யாராவது போயிருந்துருக்கணும், அல்லது ஒரு ஜூனியர் மினிஸ்டராவது போயிருந்துருக்கணும். மாறாக வந்து அமைச்சர்களே சுத்தமாக போகாமல் இந்த மாதிரி வந்து ஸ்பீக்கர் அனுப்புறதும், அதுக்கு பிறகு வந்து வேறு கட்சிக்காரங்களை ஒருத்தர் அனுப்புறதும் வந்து ஏற்புடையதல்ல. மோடி அரசு வங்கதேச விஷயத்தில் ஆல்ரெடி அண்டர் சீஜ், மிக கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது. ஏன்னா பங்களாதேஷில் வந்து போத் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பாகிஸ்தான் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து மேற்கு வங்கத்தோடு வங்கதேசத்துக்கு இருக்கக்கூடிய உறவின் பின்புலத்திலும் இந்த பிரச்சனைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. வங்கதேசத்துடனான இந்திய உறவுகளில், இந்திய முடிவுகளில் மம்தா பானர்ஜிக்கு ஒரு முக்கியமான ரோலை மோடி கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும். அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாரையுமே தங்களுக்கு அருகில் வர விரும்பாத, தாங்கள் மட்டுமே ஆள வேண்டும் என்ற சர்வாதிகார மனப்பான்மை கொண்டவர்கள், ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டை, கூட்டணி அரசெல்லாம் நடத்தி பக்குவப்படாதவர்கள். அது ஒரு விஷயம் இங்கே இருக்குது. அதை அவங்களா பார்த்து திருத்தணும், இல்லைன்னா மக்கள் திருத்த வேண்டும். தாரிக் ரஹ்மான் வந்து ஏற்கனவே வந்து ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக தான் வந்து பதவியிலேருந்து போனார். அந்த விசாரணையெல்லாம் இருக்கிறப்ப போய் லண்டனில் தஞ்சம் புகுந்துட்டார். அவரோட அம்மா இறந்ததுக்கப்புறமா தான் திருப்பி இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வராரு. ஒரு 17 ஆண்டு கால இடைவெளின்றது பங்களாதேஷ்க்கும் அவருக்கும் நேரடியான தொடர்பில் இல்லாமல் இருந்துச்சு. மறைமுகமான கட்சியை வந்து வெளியிலேருந்து வந்து பார்ட்டியை ரூல் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு என்னென்ன சவால்லாம் இருக்கும் அந்த ஊரில்ன்ற ஒரு கேள்வி இருக்கும்ல. ஆமாங்க, அங்கே மத உணர்வு ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. இப்போ மத பழமைவாதிகள் பெரிய அளவில் கோல் வச்ச ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட சித்து விளையாட்டுகள் அங்கே மிகப்பெரிய அளவில் ஆல விருட்சமாக விரிஞ்சு கிடக்குது. அன்லைக் பாகிஸ்தான், பங்களாதேஷ் மக்களில் பெரும்பாலானவர்கள் வந்து மதச்சார்பற்றவர்கள் தான். பாகிஸ்தான்லேயும் பெரும்பாலானவர்கள் மதச்சார்பற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். பங்களாதேஷில் பெரும்பாலும் மதச்சார்பற்றவர்கள்.
அங்கே இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தொடர் வன்முறை வெறியாட்டத்தை கூட அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கின்றன, ஆளும் கட்சியும் கண்டனம் தெரிவித்தது. ஆனால் இங்கே மோடி கவர்மெண்ட்டில் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக எவ்வளோ தாக்குதல் தொடுத்தாலும் கண்டனம் எதிர்கட்சிகள்கிட்ட வரும், மீடியா கிட்டேருந்து வருமே ஒழிய பிஜேபி காரங்கிட்டது வராது, ஆர்எஸ்எஸ் காரங்கிட்டது வராது. அதற்கு சற்றே மாற்றாக தான் வந்து உங்களுக்கு இந்த இன்றைக்கி பங்களாதேஷில் இருக்க சம்பவங்கள் நிகழ்த்ததுக்கு நமக்கு உணர்த்துது. படித்தா மட்டும் போதாது, உங்களுக்கு வந்து கிரவுண்டில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோன்றதும் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு வந்து இது இப்போ இந்தியாவுக்கு பெரிய சவால் அங்கே காத்திருக்கு. பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களை எப்படி நம்ம பிரித்து எடுக்க போகிறோம், நம்ம எப்படி அவங்கள நியூட்ரலைஸ் பண்ண போகிறோன்றது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக இப்போ இந்த யூஎஸ் ட்ரேட் டீல், இந்த ட்ரேட் டீலில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ்க்கு இந்தியாவுக்கு வந்து 18% வரி, பங்களாதேஷ்க்கு 0% டேக்ஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்து கொடுத்துருக்காரு. இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த வளர்ச்சியை திருப்பூரோட வளர்ச்சியை வந்து பின்னுக்கு போனது காரணமே பங்களாதேஷோட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான். ஆமாம், இப்போ அவங்களுக்கு இன்னும் 0% கொடுக்குறப்ப நம்மளுக்கு இன்னுமே அது அடி வாங்கும்ல டெக்ஸ்டைல்ஸ் அந்த விஷயங்கள். ஆமாம், அது ஒரு சிக்கல் இருக்குது. ராகுல் காந்தி சொன்ன மாதிரி டெக்ஸ்டைல் அடி வாங்குன்றதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் சொல்கிறது என்னென்னா வந்து பருத்தி காட்டன் நேரடியாக அமெரிக்காவிலேருந்து 0 டேக்ஸில் பங்களாதேஷ் இறக்குமதி பண்ண போகுது. ப்ளஸ் அதில் உற்பத்தி ஆகிற ஆடைகளை, பின்னல் ஆடைகளை வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ண போகுது 0% டேக்ஸ். ஆமாம், 0% டேக்ஸில். அப்போ இது என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்டுன்றது நமக்கு புரியல. எக்கானமிஸ்ட்டுங்களும் வந்து உங்களுக்கு வந்து தலையில் கையை வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. இதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ 0%ல் வேடிக்கை பார்க்க உங்களுக்கு வந்து 0%ல் நீங்கள் காட்டனை இறக்குமதி பண்ணுறீங்க, அதை வந்து பின்னல் ஆடைகளை உற்பத்தி பண்ணி அமெரிக்கா ஏற்றுமதி பண்ணும்போது 0%னா அவனுக்கு அங்கே வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய நெட்வேர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய பனியன் தொழிற்சாலைகள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை கடந்த சில ஆண்டுகளாக எதிர்கொண்டு வருகின்றன. இது அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் லாபம் பயக்கும் நமக்கு தெரியல. ஆனால் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சிக்கல், இந்தியாவும் பங்களாதேஷ் மாதிரி காட்டனை வந்து டாரிஃப் இல்லாமல் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு உத்தரவு போட்டானுங்க. அதுக்கு மேலே பியூஷ் கோயல் என்ன சொல்கிறார், நீங்கள் பின்னலாடையில் உற்பத்தி பண்ணி அங்கே அனுப்புங்க, அங்கே 0 டேக்ஸுன்றார். ஆக்சுவலாக அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்றாங்க பொருளாதார நிபுணர்கள். நேற்று சிபிஎம் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து காட்டன், அப்போ இந்தியாவில் விளையிற காட்டன் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும், விவசாயிகள் தற்கொலையில் போய் இது முடியும். குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, அந்த அப்படியே மகாராஷ்டிரா, ஆமாம் ஆமாம், அந்த பெல்ட் அப்படியே அடி வாங்கும். ஆகவே இது ரொம்ப டைசி சிச்சுவேஷன். அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது உறவு மேம்படுறது 2 பேருக்கும் நல்லதுங்க. இந்திய வங்கதேச உறவு மேம்படுறது 2 பேருக்குமே நல்லது. இந்த ஒரு மியூச்சுவல் சஸ்பிஷன், சந்தேகம், ஒரு அச்சம் நிலவக்கூடாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்து என்னென்னா, இந்தியாவுக்கும் வந்து டேக்ஸ் இல்லாமல் பருத்தியை வந்து இறக்குமதி பண்ணி நீங்கள் ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு 0 டேக்ஸ் கிடைக்கலான்றாரு பியூஷ் கோயல். ஆனால் நம்ம வந்து 18% தான் வரி விதிக்கிறோம் பியூஷ் கோயல். இது 0 டேக்ஸ் ஃபார் அமெரிக்கன் காட்டன். இது என்ன ஆகும்னா, இந்தியாவில் விளையக்கூடிய காட்டன் இருக்குல்ல, இந்தியாவோட விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுவார்கள். ஏதோ ஃப்ரீயாக அங்கே வந்து அமெரிக்காக்காரங்கிட்ட வாங்கிட்டு நம்ம இங்கே வந்து பின்னலாடைக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சர்வதேச மார்க்கெட்டில் அதோட தரம் என்ன, அது மற்ற பாதிப்புகள் எப்படி உண்டாக்குன்ற கேள்வி. இங்கே இருக்க உள்ளூர் வியாபாரிகளும் விவசாயிகளும் என்ன மாதிரியான பாதிக்கப்படுவாங்க. இங்கிருந்து ஏற்றுமதி ஆகிற விஷயம் இருக்குல்ல, அது எந்த வகையில் பாதிக்கப்படுன்றதை நம்ம பார்க்கணும். இல்லையா, நம்ம 0% இது பண்ணுறப்ப ஆமாம், அது ப்ராசஸிங் ஆகிட்டு ஒரு அமௌண்ட் வெளில போகும். இப்போ அது 0% டேக்ஸ் குறையுதுன்றப்ப இதுவுமே டேக்ஸ் குறையும். அப்போ இந்த ஓவரால் வேல்யூன்றது அடி வாங்கும்ல நமக்கு. கண்டிப்பாக அடி வாங்கும். உங்களுக்கு வந்து இந்தியா 0% டாரிஃப் இல்லை பஞ்சை இறக்குமதி பண்ணுறது நல்லது அப்படின்னு பியூஷ் கோயல் கெத்தாக பேசுகிறார். உண்மையான நிலவரம் என்னென்னா, அதை நீ வந்து இங்கே ஃபர்னிஷ் பண்ணி குவாலிட்டியை மாற்றி அதிக செலவாகும். நீ அதுக்கு பிறகு திருப்பூருக்கு அனுப்பிச்சு பின்னலாடை உற்பத்தி பண்ணி அங்கே வந்து நீ வந்து அனுப்புகிற அப்படின்னா அங்கே உனக்கு 18% டேக்ஸ். இது அவ்வளோ சிக்கல் இருக்குது உங்களுக்கு வந்து. ஆகவே இது இந்திய அமெரிக்க உறவில் வந்து இது ஒரு பெரிய சிக்கல் தான். நான் வரும் நாட்களில் இது வந்து ஒரு நெருடலான புள்ளியாகத்தான் உருவெடுக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பண்ண எங்களோட பகிர்ந்து வைக்கிறேன். தேங்க்யூ.